ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆகஸ்ட் 21 மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருக்கிறது. முன்னதாக ஆகஸ்ட் 25 நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியானது. காவல்துறையின் அறிவுறுத்தலுக்கு பிறகு இந்த தேதி மாற்றப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்களது 2வது மாநில மாநாட்டை மதுரையில நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 25 அந்த மாநாடு நடத்துவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி வருவதால பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும் என காவல்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் என்பது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் மாதத்திலே மாநாடு நடத்த வேண்டும் என்பதனால ஆகஸ்ட் மாதத்துல அந்த 25 முன்பாக 2 தேதிகளை காவல்துறை சார்பில் கொடுத்து இந்த தேதிகள்ல நடத்தலாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில நேற்று முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை நடத்தி முடித்ததற்கு பிறகாக மதுரை எஸ்பி அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் புதிய தேதிக்கான அறிவுறுத்தல்களை பெற்று அதற்கான ஒப்புதல் மனுவை மீண்டும் ஒரு முறை தாக்கல் செய்திருந்தார். அந்த அடிப்படையில இன்றைய தினம் கட்சியுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில ஆகஸ்ட் 21 திட்டமிட்ட நாளிலிருந்து இருந்து 4 நாட்களுக்கு முன்பாக மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மதியத்தின் போல கட்சியுடைய தலைவர் விஜய் அறிவிப்பார் எனவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஆகஸ்ட் 21 தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாரபட்சி அருகே நடைபெற இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.